எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அச்சத்துடன் வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி மனித கோடிகளை படைத்து இந்த மனித கோடிகளை வழிநடத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் அல்லாஹ் வேதங்களை அருளிக் கொண்டிருந்தான். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, கடைசியாக வந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் குர்ஆன். இந்த குர்ஆன்ல மனிதர்களை படைத்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், உலகத்தில் நாங்கள் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தது எங்களுடைய இபாதத்துக்காக வேண்டின்னு அல்லாஹ் தெளிவாக பேசுகிறார். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் இபாதத்களில் ஈடுபட அவன் அல்லாஹுவை நெருங்கி கொண்டே இருப்பான். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அடியார்கள் அவனை நெருங்கணும். எப்போ ஒரு மனிதன் இபாதத்களில் ஈடுபடுவானோ அவன் அல்லாஹுவை நெருங்கி கொண்டே இருப்பான். அப்படியாப்பட்ட இபாதத்களில் மிக விசேஷமான ஒரு இபாதத்தான் துஆன்னு செல்லக்கூடிய ஒரு இபாதத். துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமிதியில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, அத்துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்றது அதுதான் இபாதத். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களிடத்துல மக்கள் அல்லாஹ் எங்க இருக்கிறான், எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் சொல்லி கேட்டா நீங்க சொல்லுங்க, நான் மிச்சம் நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, எவ்வளவு நெருக்கமண்டா என்னைய அழைக்க கூடியவர். அல்லாஹ்வோட அழகான வார்த்தையை பாரு. தொழக்கூடியவர், இபாதத் செய்யக்கூடியவர், அமல் செய்யக்கூடியவர், இப்படி அல்லாஹ் பேசல. தாஇயன், எங்களை அழைக்க கூடியவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். அந்த அளவு நெருக்கமாக நான் அடியார்களோடு இருக்கிறேன். இரண்டாவது ஹதீஸ் துஆவை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ முஹ்ல் இபாதா. துஆ இது இபாதத்துடைய மூலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அவனுடைய கண் பூர்த்தியாக இருக்குது, கால் பூர்த்தியாக இருக்குது, அவனுடைய உடம்பு பூர்த்தியாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. ஆனா அவனுடைய மூளையில ஒரு குறைபாடுண்டா இவனை பார்த்து யாரும் ஒரு பூர்த்தியான மனிதன் என்று சொல்ல மாட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் அத்துஆ. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ என்று சொல்றது அது இபாதத்துடைய மூலம். ஏண்டா ஒரு மனிதன் துஆ செய்ய செய்ய அவன் அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருக்கமாகி கொண்டிருக்கிறான். அதுல மூணாவது ஒரு சிறப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். இதை இன்றைக்கு நானும் நீங்களும் கட்டாயம் விளங்குவோம். இன்றைக்கு சில கட்டங்கள் எங்களுக்கு வரும், சில சோதனைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் வார நேரத்துல எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, அடுத்த கட்ட முடிவெடுக்கிறதுக்கு தெரியாம யோசிப்போம். இந்த சோதனையை இல்லாமலாக்குற ஆயுதம் என்ன? மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, முஸ்லீமான முஃமினான எங்களைய பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ இருக்குதே, உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு முஃமினுடைய ஆயுதம் துஆ. எத்தனை பேர் இதை விளங்கிப்போம்? எப்படி யுத்தத்துக்கு ஆயுதம் கட்டாயம் முக்கியமோ இதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துஆன்றது ஒரு ஆயுதத்தை போல. ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த ஆயுதம் இருக்குது. அதை நாங்க பாவிக்கிறோமா இல்லையான்றது எங்களைய பொறுத்து தான்.
மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் பலவிதமான சரித்திரங்களை பேசுறான். இந்த சரித்திரத்தை பார்த்து எவ்வளோ ஆச்சரியமான சம்பவம் என்று சொல்லி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, குர்ஆனை அழகுபடுத்துறதுக்கு இல்லை. முழுக்க முழுக்க அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்களுடைய சரித்திரத்தை பேசுற காரணம் நீங்களும் இதை போல ஆகணும். நபிமார்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வந்துச்சோ அந்த நேரத்துல அவங்க பாவிச்ச ஆயுதம் துஆ மட்டும்தான். துஆ மட்டும்தான். இத பார்த்து நீங்க படிங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம், இது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். மதியனுக்கு வாராங்க, குடும்பம் இல்லை, மனைவி இல்லை, தொழில் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவருக்கு தின்றதுக்கு சாப்பாடு, குடிக்கிறதுக்கு தண்ணி ஒன்றுமே இல்லை. ஒரு அனாதையாக மதியனுக்கு வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல துஆ செய்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், ஓண்ட நலவின் பக்கம் நான் நிறைய தேவையுடையவன். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கட்டாயம் இந்த துஆ பாடமாய்க்கும். ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தொழில் தேவை, மனைவி தேவை, அழகான சந்தோஷமான வாழ்க்கை தேவை. இந்த துஆவை அதிகமாக ஓதும். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, துஆவை ஓதி முடிகிறாங்க. அல்லாஹுடைய ஆயுதத்தை, முஃமினுடைய ஒரு ஆயுதத்தை பாவிக்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் பேசுது, அவருக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நாங்க உடனே கொடுத்தோம். துஆ ஆயுதம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா கட்டத்திலேயும் துஆவை பாவிச்சார். 10 பிள்ளைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டுட்டு ஒரு கிணத்துல தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து செல்றாங்க, வாப்பா உங்களோட மகன் ஒரு ஓனாய் சாப்பிட்டுட்டு போய்த்திருச்சு. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். ஏண்ட கஷ்டத்தை, ஏண்ட பிரச்சனைய, ஏண்ட கவலைய நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொல்லுவேன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய சோதனை. நாவையும் உள்ளத்தையும் தவிர முழு உடம்புலையும் நோய். மனைவியை தவிர வேற யாரும் இல்லை அவருக்கு. பிள்ளைகள் எல்லாம் மௌத்தாகிட்டாங்க, ஏனைய மனைவிமார் எல்லாம் முட்டுட்டு போய்த்தாங்க, ஊரு ஒதுக்கி வச்சிருச்சு. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்க பாவிச்சது துஆ என்ற ஆயுதத்தை. இன்னி மஸ்ஸனிய துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யாழ், எனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டீங்க, அல்லாஹ் நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்று துஆவை செஞ்சு முடிக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னான், உங்களோட காலால பூமிக்கு அடிங்க. பூமி 2ஆ பிளந்துச்சு, உள்ளுக்கு இந்த தண்ணி வந்துச்சு. ஏற்கனவே ஈந்தத்தை விட அழகானவனா மாறினார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன் அல்லாஹ் பேசுறான் இதெல்லாம். நிதாஅன் ஹஃபிய்யா, 80 வயசு, ஊர்ட்ட பெய்த்து புள்ள வேணுமெண்டா ஊரு சிரிக்கும். 80 வயசுல அல்லாஹ் சொல்றான், யாருக்கும் கேட்காம எங்களுக்கு மட்டும் கேட்கிறதுக்கு மறைஞ்சு கொண்டு ஒளிஞ்சு கொண்டு ஒரு ஓரத்துல பெய்து எங்கள்கிட்ட துஆ செஞ்சார். நிதா அன் ஹஃபியா, இரகசிய துஆ. 80 வயசுல புள்ளைய கேட்டு, யா அல்லாஹ், மேல் வைக்கக்கூடிய முள்ளுகள் தெரிச்சிருச்சு, முடியெல்லாம் நரைச்சிருச்சு, எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையதான். லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். என்னைய தட்ட தனியா விட்டுறாதே, எனக்கு ஒரு வராசொத்தை தாண்டு சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பதில் கொடுத்தான், ஜக்கரியா, உங்களுக்கு நாங்க ஒரு புள்ளைய தர போறோம். சும்மா தாரல்ல, நாங்களே பேர் வச்சு தாரோம். அந்த புள்ளையிட பேர் யஹ்யா. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, துஆ முஃமின்களுடைய ஆயுதம். நபிமார்கள் அந்த ஆயுதத்தை பாவிச்சு காட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
புள்ள இல்லாத பிரச்சனை, 90 வயசு, ரப்பி ஹபிலி மின சாலிஹீன், நல்ல பிச்சலங்களை தா என்று சொல்லி துவா செஞ்சாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, தாரீஹல்ல எழுதப்படுவது ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை இல்ல, 90 வயசுல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 பிள்ளைகளை கொடுத்தான். தட்ட தனிய ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் பாலை வனத்துல புட்பூண்டுகள் இல்லாத ஒரு பாலை வனத்துல விட்டுட்டு பேய்த்து அல்லாட்ட கையேந்துறாங்க. தட்ட தனிய விட்டுட்டு வந்திருக்கிறேன், அவர்களை நீ பாதுகாரு, அல்லாஹ் பாதுகாத்தான். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். நபிமார்கள் துஆவை ஆயுதமாக பாவிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு துஆவை ஆயுதமாக பாவிப்பதற்கு பழக்கியும் கொடுத்தான். ஏராளமான சரித்திரம். என்னென்ன பிரச்சனைகள் வரையலுமோ எல்லாம் பிரச்சனைகளும் சஹாபாக்கள் நபி அவங்களுக்கு வந்து கொட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தது துஆவை. சின்ன பிள்ளையிலிருந்து வயசாளி வரை, வாலிபர்கள் வரை, பெண்களுக்கு நபி அவங்க படிச்சு கொடுத்தது துஆ. சின்ன பிள்ளை அப்துல்லா இப்னு அப்பாஸ் பயணம் போற நேரத்துல இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் நீ கேட்டா அல்லாஹ் தான் கேட்கணும். சின்ன பிள்ளைக்கு வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடுறேன்டா அல்லாஹ்ட்ட தான் உதவி தேடும். கபீசா வயசாலி சஹாபி, எந்த அளவு வயசுண்டா அவருடைய புருவம் கண்ணை மூடிக்கும். அவர் பார்க்கிறதாக இருந்தா புருவத்தை தூக்கிட்டு தான் பார்க்கணும், அவ்வளோ வயசு. நபி அவங்கள்ட்ட வாராங்க இல்ம தேடி. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நேரத்துல அந்த சஹாபி வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், கண் பார்வை குறைஞ்சு கொண்டிருக்குது, சரியான கஷ்டம் ஆகிக்குது, நோயாகிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஒன்று படிச்சு கொடுத்தாங்க. சுபஹுக்கு பின்னால சுபஹானல்லாஹில் அதீம் வபிஹம்திஹி 3 தடவை ஓடுங்க. நீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு நடக்கும்? பார்வை போறதை விட்டும், குருட்டு தன்மையை விட்டும், அதே போல பெரலைஸ் வாரதை விட்டும், அதே போல குஷ்ட நோய் வாரதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். துஆ. காலித் இப்னு வலீத் வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் தஹஜ்ஜத்துடைய தொழுகைக்கும் மிச்சம் தூரமாக இருக்குது. ஏன்னு கேட்டா, இரவை பார்த்தா பயமாய்க்கு, இரவுல பயம். இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது துஆவை. ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க தூங்குற நேரத்துல அல்லாஹும்ம அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாதி மின் கதபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் ஐ யஹ்துரூனி. இந்த துஆவை படிச்சு கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை படிச்சு கொடுத்தாங்க. 1 நாள், 2 நாள், 3 நாள். 3ஆவது நாள் வாராங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப இந்த உள்ளத்துல எனக்கு எவ்வளவு தைரியம் என்று சொன்னா, இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்துல நீங்க இந்த இரவுடைய நேரத்துல நீங்க இந்த பயங்கரமான மிருகங்கள் வாழக்கூடிய அந்த குகைக்கு பெய்த்து வாங்க என்று சொன்னாலும் பெய்த்து வாரத்துக்கு உண்டான தைரியம் எனக்கு. துஆ. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் இந்த ஆயுதம், துஆ என்ற ஆயுதத்தை தான் எல்லா கட்டங்கள்லையும் படிச்சு கொடுத்தாங்க. துஆ என்ற ஆயுதத்தை பாவிச்சா. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் துஆல நம்பிக்கை வரணுமா? துஆல ஆசை வரணுமா? நானும் நீங்களும் துஆ செய்யற நேரத்துல நம்பிக்கை வரணுமெண்டா நானும் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு சரித்திரம் இது. எப்போ ஒரு மனிதன் இந்த சரித்திரத்தை படிப்பாரோ துஆல நம்பிக்கை வரும், துஆல நம்பிக்கை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய சரித்திரத்துல ஏற்பட்ட மிக கஷ்டமான ஒரு யுத்தம் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தம் ரமதான் 17 நடக்குது, ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி மதீனாக்கு வாராங்க. வந்து 2வது வருஷம் மக்கால இருந்து அபு சுஃபியானுடைய பட ஷாம நோக்கி போது 50,000 தீனார்கள் சல்லி எடுத்துக்கொண்டு. இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது.
இந்த பணம் முஸ்லீம்களுடைய பணம். ஏண்டா ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய நேரத்தில் ஒரு சதத்தையும் காஃபிர்கள் முஸ்லீம்களுக்காக வேண்டி விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் முட்டுட்டு தான் போகணும். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அபு சுஃபியானுடைய பட ஷாமுக்கு பெய்த்து வியாபாரத்தை முடிச்சு 50,000 தீனார்களோட திரும்பி வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுவது, இப்ப மஷூரா பண்ணாங்க, அவங்கள 40 பேர் தான் நீக்கிறாங்க, நாங்க 313 பேர் சேர்ந்து அங்க பதிருக்கு பெய்த்து அபு சுஃபியான் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு வருவோம். ஏண்டா அது எங்கட பணம். மிலான கண்ணியத்துக்குரியவர்களே, அபு சுஃபியானுடைய பட வருவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேரை சேர்த்து கொண்டு பதிருக்கு போறாங்க. அவங்க நினைக்கல இது யுத்தமாக மாறுமண்டு. ஏண்டா பணத்துக்காக வேண்டி யுத்தம் நடக்குமெண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சும் பார்க்கல. வெறுமனே 2 குதிரைகள், 70 கழுதைகள், ஆயுதம் ஒன்றுமே இல்லை, தின்ன சாப்பாடு இல்லை, ஒரு தயாரிப்பும் இல்லை. இப்ப பதிருக்கு போறாங்க. அபு சுஃபியானுடைய பட வருவது. இந்த நேரத்துல முன்னால வரக்கூடிய மக்கள்கிட்ட அபு சுஃபியான் சில செய்திகளை கேட்டு கேட்டு வார நேரம் அபு சுஃபியானுக்கு விளங்கிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் வைக்கிறாங்க, எங்கட பணம் எங்கட கையை விட்டும் போகுது. இப்ப தம் என்று செல்லக்கூடிய ஒரு மனிதனை பதிலுடைய பாதை இல்லாம இன்னொரு ஷார்ட்கட்ல அனுப்பி அவசரமாக மக்காக்கு செய்தி அனுப்பினாங்க. இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய அந்த கூட்டமும் பதிருக்கு வந்திக்கிறாங்க. நீங்க எங்களுக்கு உதவிக்கு வரலண்டா எங்கட பணம் எங்கட கைவிட்டு போய்த்திடும். இந்த லம்னம் என்று செல்றவரு அவசரமாக மக்காக்கு பெய்த்து அந்த மிருகத்துக்கு மேலே ஏறி, அந்த கழுதைக்கு ஒட்டகத்துக்கு மேலே ஏறி ஒட்டகத்துடைய மூக்க வெட்டி அல் லதீமா கூட்டம், இந்த வியாபார கூட்டம், வியாபார பொருட்கள், அல் கௌஸ் உதவி செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய கூட்டமும் இந்த பணத்தை எடுக்க போறாங்க. மக்காக்கு இந்த அறிவிப்பை கொடுத்ததோட மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அபு ஜஹலுடைய தலைமையில கிட்டத்தட்ட 1300 பேர் 1300 பேர் ஒன்று சேர்ந்து மேலான கண்ணியத்துக்குரியவர்களே 100 குதிரைகள், 600 கவசங்கள், எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள். முதலாவது நாள் 9 ஒட்டகங்கள் அறுத்தாங்க, 2வது நாள் 10 ஒட்டகங்கள் அறுத்தாங்க, சாப்பாட்டுக்கு மட்டும். பெரிய தயாரிப்போட அந்த குறைஷிகள்ல 2 மனிதர்கள், வசதி வாய்ப்பு வந்த 2 மனிதர்கள் என்ன செஞ்சாங்கண்டா அந்த கூட்டத்துடைய முழு பொறுப்பையும் கையில் எடுத்தாங்க, முழு செலவையும். இப்ப இந்த பட வருவது. இந்த பட வார நேரத்துல பனு பக்ர் என்று செல்லக்கூடிய மக்களை கடந்து தான் போகணும். ஏற்கனவே குறைஷிகளுக்கு இந்த குறைஷிகளோட இந்த பனு பக்கருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. அப்ப இவங்க நினைச்சாங்க, நாங்க பனு பக்கரை கடந்து பெய்த்துட்டோம் என்று சொன்னா பனு பக்கர் எங்களுக்கு பின்னால வந்து எங்களைய தாக்குவாங்க, முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படைக்குது, 2 நெருப்புக்கு மத்தியில மாட்டினவர்களை போன்று மாட்டி விடுவோம் என்று சொல்லி யோசிக்கிற நேரத்துல சுராக்கத் இப்னு மாலிக்குடைய தோற்றத்துல ஷைத்தான் வந்தான். சுராக்கத் இப்னு மாலிக் பனு பக்ருடைய தலைவன். அந்த தோற்றத்துல வந்து அந்த குறைஷிகள்கிட்ட சென்னான், பனு பக்ரால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது, நீங்க பதிலுக்கு போய்த்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தம் செய்யுங்க, உங்களுக்கு பின்னால நான் நிற்பேன். ஷைத்தான். மிலான கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அவங்களுக்கு உறுதியாயிருச்சு. 1300 பேரோட இவங்க அப்படியே போறாங்க. அங்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீக்கிறாங்க. அதுக்கு அங்கிட்டு அபு சுஃபியானுடைய பட வந்து கொண்டிருக்குது. இப்ப அபு சுஃபியான் மிகப்பெரிய புத்திசாலி. அவன் என்ன செஞ்சான், பதிலுடைய பக்கம் வராம அங்கால இன்னொரு ஷார்ட்கட்டால தாண்டி வந்தாரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய படையை தாண்டி வந்துட்டார். இப்ப செய்தி அனுப்புறாரு குறைஷிகளுக்கு, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாண்டி வந்துட்டோம், அதனால நீங்க திரும்பி போங்க. இப்ப குறைஷிகளுக்கு இந்த செய்தி வந்ததோட, இப்ப இந்த செய்தியை வாசித்ததோட 300 பேர் சொல்லிட்டாங்க, நாங்கண்டா திரும்பி போறோம். அபூ ஜஹல் சொன்னான், நாங்க திரும்பி போறதில்லை,
எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கட பணத்துல கைய வைக்க வந்திப்பாரு, இதை விட்டா இவர் மக்காக்கே வருவாரு, அதனால நாங்க பதில்ல பேய்த்து சாராயம் மதுவை குடிச்சு பெண்களை ஆட வச்சு நாங்க யாருன்னு சொல்லி முகம்மதுக்கு காட்டுவோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 300 பேர் திரும்பி பெய்த்தாங்க. இப்ப 1000 பேர் யுத்தத்துடைய நோக்கத்தோட பதிலுக்கு போறாங்க. அங்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில்ல ஈக்கிறாங்க. செய்யறதுக்கு ஒரு வழியும் இல்லை, ஆயுதம் இல்லை, ஆள்பலம் இல்லை, ஆயுதமலம் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியாப்பட்ட கட்டம்! இந்த நேரத்தில் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே மஷூராக்கு எடுக்கிறாங்க. முஹாஜிர்கள் 82 பேர், அன்சாரிகள் மற்றவங்க. இந்த நேரத்தில் என்ன செய்வோம்? இப்போ யுத்தம் செய்யறியா? நாங்கள் மதீனாக்கு போனா எங்களைய மதீனா வரைக்கும் வந்து அடிப்பாங்க, அதனால பதில்ல ஒரு முடிவு எடுத்துட்டு போம் என்று சொல்லி மஷூரா செய்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, அழகாக பேசினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, அழகாக பேசினாங்க. மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, அழகாக பேசினாங்க. யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பும் பேய்த்து யுத்தம் செய்யுங்க, நாங்கள் இங்கே இப்போம் என்று செல்றதை போல நாங்கள் செல்ல மாட்டோம், நீங்களும் உங்களோட ரப்பும் பேய்த்து யுத்தம் செய்யுங்க, உங்களுக்கு பின்னால நாங்கள் இப்போ. இவங்க 3 பேரும் முஹாஜிர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தேவை அன்சாரிகளுடைய வார்த்தை. என்ற அன்சாரிகள் தான் கூடுகிறான். அஷீரு அலைய, எனக்கு இன்னும் மஷூரா செல்லுங்கன்னு சொன்ன நேரத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினான், அன்சாரிகளுடைய தலைவர். யா ரசூலல்லாஹ், நீங்க எங்கள்கிட்ட கேட்கறத போல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், அன்சாரிகள் நீங்க சொல்லுங்க. அந்த நேரத்தில் அவர் சில வார்த்தைகளை பேசினார். யா ரசூலல்லாஹ், நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறா நாங்க மதீனால மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி. நீங்க யாரை வேணாலும் நேசம் கொள்ளுங்க, நீங்க யாரை வேணாலும் கோவிச்சுக்கோங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால நாங்க இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துல உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, நீங்க தந்தத்தை விட நீங்க எடுத்தது தான் எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கும். நீங்க தந்தத்தை நினைச்சு நாங்க சந்தோஷப்பட மாட்டோம், நீங்க எங்கள்கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்தீங்களோ அதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுவோம். பர்குல் ரிமாத் என்று சொல்லக்கூடிய அந்த கடல்ல பெய்த்து நீங்க குதிக்க சென்னாலும் குதிக்கிறதுக்கு நாங்க தயாராகிறோம், அன்சாரிகள்ல யாரும் பின்வாங்க மாட்டான். இந்த வார்த்தையை கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உற்சாகம் வந்து யுத்தம் செய்வோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, 313 பேர், ஆள் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி யுத்தம் செய்யற? அங்கால முழு தயாரிப்போடையும் பதிலிருந்து பதிலுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க குறைஷிகள். சஹாபாக்களுடைய உள்ளத்துல உறுதியாகிருச்சு, நாங்க மௌத்தாவுறது தான், வெற்றி இல்லைங்க. எந்த அளவு உறுதிண்டா, சவாத் ரலியல்லாஹு அன்ஹு பதிலுடைய சஃப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக்கி கொண்டு இருந்தாங்க. சவாத் ரலியல்லாஹுடைய அந்த நெஞ்சி கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப நேராக்கி கொண்டு வார நேரத்துல அவங்களோட கையில இருந்த ஒரு குச்சியால சவாதுடைய நெஞ்சில ஒரு குத்து குத்தினான். சவாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னைய நீங்க நோவிச்சிட்டீங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, பத்ர் யுத்தம் நடக்குது, இப்பயே இதை பேசுறீங்க நீங்க? இல்ல, நீங்க என்னைய நோவிச்சிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, கிசாஸ் எடுங்கன்னு நபி அவங்களுடைய ஆடையை ஓரமாக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட நெஞ்சில குத்துங்க. என்ற நேரத்தில் அந்த சவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னுக்கு வந்து நபியுடைய வயிறை கட்டி பிடிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயிறை மோந்தாங்க. மா ஹமலக அலா ஹாதா, சவாத், ஏன் நீங்க இப்படி செய்றீங்க? இந்த நேரத்தில் சவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடைசியாக தொட்ட தோல் உங்களோட தோலாக இருக்கணும், நான் ஷஹீதாக போறேன். உள்ளத்துல உறுதி ஷஹீத் உண்டு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாளைக்கு காலையில யுத்தம், இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பத்ருடைய பக்கத்துல ஒரு சின்ன கூடாரத்தை கட்டி அதுக்கு பக்கத்துல வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரையை கட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஆசைப்படுறேன் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தரணும், இது என் ஆசை. ஒருவேளை அதுக்கு மாற்றமாக நடந்துருச்சுண்டா நீங்க அந்த கூடாரத்தில் இருங்க,
ஒருவேளை நாங்க தோல்வி அடைகிற மாதிரி உங்களுக்கு விளங்கிருச்சு என்று சொன்னா அந்த 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 வாகனத்தில் ஏறி நீங்க அவசரமா மதீனாக்கு போய்த்திடுங்க. ஏன்னு சொன்னா யார சொல்லலாம், எங்களைய விட உங்களைய விரும்பக்கூடிய மக்கள் மதீனா அளிக்கிறாங்க. நீங்க இங்க யுத்தத்துல கஷ்டப்படுறீங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்க ஒரு நாளும் மதீனால ஈக்க மாட்டாங்க. அவங்க ஓடி வந்துருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. நீங்க சொன்னதை செய்வாங்க. யார சொல்லலாம், அவங்க நல்ல மக்கள். அதனால நாங்க தோல்வி அடைகிறத போல ஒரு காட்சியை கண்டுட்டா நீங்க அவசரமா ஒட்டகத்துல ஏறி மதீனாக்கு போய்த்திருங்க. இதுதான் அன்பு. ஏண்டா சஹாபாக்களுக்கு தெரியும் நாங்க தோல்வி அடைய போறோம். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்ருடைய இரவு, நாளைக்கு காலையில பத்ர், இன்றைக்கு இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ல எல்லாரும் தூங்கினோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தூங்கல்ல. என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கண்டா, அந்த கூடாரத்துள்ளுக்கு இருந்து கொண்டு அல்லாஹ்வோட மன்றாடி கொண்டிருந்தாங்க. துஆ. அத்துஆ சிலாஹுல் முஃமின். துஆ ஒரு முஃமினுடைய ஆயுதம். ஒன்றும் இல்லை, ஆள் பலம் இல்ல, ஆயுத பலம் இல்ல, எந்த ஒரு பலமும் இல்ல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், எனக்கிட்ட ஈக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் துஆ என்ற ஆயுதம். இரவுல இருந்து சுபஹ் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட மன்றாடினாங்க. யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். இந்த துஆவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி சொன்னாங்க. இந்த கூட்டத்தை நீ அழிச்சா இதற்கு பின்னால் உன்னைய வணங்குறதுக்கு இந்த பூமியில யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னோட உதவியை நீ எனக்கு அனுப்புறப்பே, இந்த கூட்டத்தை பாதுகாத்துரு, நீ எனக்கு வாக்களிச்ச உதவியை அனுப்பிருந்து எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கண்டா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, நபி அவங்களுடைய கையை ஒசத்தி துவா செஞ்சாங்க. நபி அவங்க மேலால போட்டிருந்த போர்வை கீழே விழுந்துருச்சு. அவ்வளவு கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பார்க்கலாம அந்த போர்வையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூடி கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு உதவி இறக்கிட்டான், நீங்க எழும்புங்க யா ரசூலல்லாஹ், போதும். அந்த அளவு அல்லாஹ்விடத்துல மன்றாடினாங்க. துஆ என்ற ஆயுதத்தை பாவிச்சாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பத்ர்ல போய்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை கீழே போட்டுட்டு தலையை தூக்கிட்டு சொன்னாங்க, அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கர் நன்மாராயம் பெற்றுக்கோங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மஞ்ச கல தலப்பாவை அணிஞ்சு கொண்டு வால்ல கையில வாளோட அந்த கடிவாளத்தை இழுத்து கொண்டு குதிரைக்கு மேலால புழுதிகளை கிளப்பி கொண்டு வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அவங்களுக்கு பின்னால 500 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது பக்கம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட 500 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கம். அபூபக்கர் அலியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யுத்தத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், விசேஷமான ஒரு கெஸ்டும் வந்திருக்கிறாரு, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பெரிய படைப்பவர். ஒரு மலக்கு போதும், 1000 மலக்கல்ல இறக்கினார். 1000 மலக்கு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று மட்டும் போதும். இந்த அளவு பிரமாண்டம் என்ற இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு தோற்றத்தையும் பார்த்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் 600 இறக்கைகளை கொடுத்திருந்தான். அதுல ஒரு இறக்கையை விரிச்சா இந்த உலகத்துடைய அறவாசி மூடிப்பற்றும், அடுத்த இறக்கையை விரிச்சா இந்த முழு உலகமும் மூடிப்பற்றும். இந்த மூர்த்தியான காட்சியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிப்ரீல் உங்களைய போல் ஒரு பெரிய படைப்பு அல்லாஹ் இந்த உலகத்துல படைச்சதே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், என்னை விட பெரிய ஒரு படைப்பு ஈக்கிற இஸ்ராஃபீல் ஈக்கிறார். அவருடைய பிரமாண்டம் எவ்வளவு ஒன்று சொன்னா, அவருக்கும் அல்லாஹ் 600 இறக்கைகளை கொடுத்திருக்கிறான். அவருடைய ஒரு இறக்க ஏண்ட 600 இறக்கைகளுக்கு சமம். ஒரு இஸ்ராஃபீல்
1000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நாங்க உதவி செஞ்சோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க பெய்த்து காபிர்களை வெற்றதல்ல, வாளை தூக்கி நாங்க தலைகுழு. அங்கால காபிர் வாராரு தாக்க, இங்கால சஹாபாக்கள் வாளை தூக்குறாங்க. அல்லாஹ் சிறிய தூக்கத்தை கொடுத்தான அவங்களுக்கு. அங்கால வாழை வெட்டுறதுக்கு வராங்க, இங்கால இவர் வெட்ட போறாரு. இந்த நேரத்துல தூக்கத்தால தலை கீழே போது. அவசரமா தலையை தூக்கி பார்த்தா தலையை காண காபிர். இந்த நேரத்துல தான் சுராக்கத் இப்னு மாலிக் ஷைத்தானுடைய தோற்றத்துல வந்த அந்த சுராக்கத் இப்னு மாலிக்குடைய தோற்றத்துல வந்த ஷைத்தான் தலை தெறிக்கோடினான். காபிர்கள் சொன்னாங்க, கடைசி முட்டும் எங்களோட ஈப்பா என்று சொன்னாய்தானே, எங்களை விட்டுட்டு ஓடுறாய். அவன் சொன்னான், இன்னி அராமா லா தரவுன், நீங்க பார்க்காத மலக்குமார்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தலை தெறிக்க ஓடி கடல்ல தீத்து பாஞ்சான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காஃபிராக இருந்தாரு. ஒரு சஹாபி கூட்டு வராங்க, இவரைத்தான் நான் அடிமையாக பிடிச்சேன் என்று சொன்ன நேரத்துல அப்பாஸ் சொன்னாரு, இவரை நீ அடிமையாக பிடிக்கல, அவங்க ஒரு வேற படைப்பு, அழகானவங்க, தலப்பாவை அணிஞ்சிருந்தாங்க, அவங்க வேற வேற தோற்றத்தில் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வேற யாரும் இல்லை, உங்களுக்கு உதவி செய்ய வந்த 3வது வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குன்னு சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உதவி என்றது இதுதான். துஆவின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சாதிக்கலுமோ அதெல்லாம் சாதிச்சு காட்டினாங்க. எனக்கு துஆல நம்பிக்கை வரணுமா, நான் துஆல முன்னேறணுமா, பத்ருடைய யுத்தத்தை படிங்க. ஒரு துஆவின் மூலம் முழு காஃபிர்களையும் அடிச்சு விரட்டப்பட்டுச்சு. இன்று வரைக்கும் ஜபலுல் மலாயிகாண்டு செல்லக்கூடிய அந்த பத்ருக்கு போனோம் என்று சொன்னா அந்த இடத்துல தான் மலக்குமார்கள் இறங்கினாங்க. அந்த மலை பாதுகாக்கப்பட்டு. ஆகவே மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு அழகான ஆயுதத்தை தந்திக்கிறான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எங்களுக்குரிய ஆயுதம் துஆ மாத்திரம்தான். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நிலைமைகளையும், எங்களோட எல்லா கஷ்டங்களையும், எங்களோட எல்லா பிரச்சனைகளையும் துஆ என்ற ஆயுதத்தை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தருவானாக. எங்களோட பாவங்களை மன்னித்தல்வாயாக, தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, இந்த மஹல்லாவாசியுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா